கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவஜனமே, மிக உயர்தர குதிரைகளுக்கு அரேபிய பாலைவனங்களில் பயிற்சி கொடுப்பார்கள். அந்த குதிரைகள் பயிற்சி கொடுக்கிறவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அவைகளை ஓட விடுவான், தாவ சொல்லுவான், இரவு பகலாக நடக்க வைப்பான், வெட்ட வெளியில் பல மணி நேரம் நிற்க வைப்பான். ராஜாக்களுக்கு சொந்த உபயோகத்திற்காக பயிற்றுவிக்கப்படும் குதிரைகள் இன்னும் அதிகமான பயிற்சியின் வழியாக கடந்து செல்லும். சில நாட்கள் எந்த தண்ணீரும் குடிக்காமல் அந்த குதிரையை தாகத்தினால் வருத்துவான். பின்பு அதை தண்ணீரண்டை கொண்டு வருவான். அதன் வாய் தண்ணீருக்குள் வந்ததும் குடிக்க கூடாது என்று கட்டளையிடுவான். அவை தண்ணீர் குடியாமல் அப்படியே நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட குதிரைகள் தான் ராஜாக்களின் பவனிக்கேற்ற குதிரைகள். ஜனமே, ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கேற்ற சீஷத்துவம் எளிதானதல்ல. முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மரண பரியந்தமும் உண்மையாய் இருப்பவர்களுக்கே ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். தேவஜனமே, உங்களுக்கு முன்பாக அருமை ஆண்டவரும் கூட இதே பயிற்சியின் பாதை வழியாக கடந்து சென்றார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதல்லவா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று. தேவஜனமே, இன்றைக்கு நமக்குள்ளும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அவசியம். சுய கட்டுப்பாடான நல் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நாம் அடைத்துக் கொள்வது அவசியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற ஒழுக்கமுள்ள கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இரண்டாவது, நம் ஒழுக்கத்தை கெடுக்கும்படியாய், நம் கட்டுப்பாடை மீற வைக்கும்படியான உறவுகளை தவிர்த்து விடுங்கள். அப்படிப்பட்ட எந்த சகோதரனையும் சிநேகிதரையும் உறவினர்களையும் விட்டு விலக வேண்டும் என்று கட்டளையாக நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒழுக்கம் உள்ளவராய் கட்டுப்பாடு உள்ளவராய் வாழ்ந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய முழு நோக்கமாயிருந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் என்ற வாஞ்சை இருக்குமானால் நிச்சயம் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.